அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்ம ரிஷி பாதம் பணிந்து 22/4/2026 சித்திரை மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி இரவு 10:49 வரை சஷ்டி, பின் சப்தமி. இன்றைய நட்சத்திரம் இரவு 10:13 வரை திருவாதிரை, பின் புனர்பூசம். இன்றைய வார சூலை வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:06 மாலை 6:25. ராகு காலம் 12:15 நிமிடத்திலிருந்து 1:48. யமகண்டம் 7:38 நிமிடத்திலிருந்து 9:11. குளிகை நேரம் காலை 10:43 நிமிடத்திலிருந்து 12:15. நல்ல நேரம் காலை 9:15 நிமிடத்திலிருந்து 10:15. மாலை 4:25 நிமிடத்திலிருந்து 5:25. கோச்சாரம்: மேசத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன் மற்றும் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்திலிருந்து புதன், செவ்வாய், சனி. இன்றைய சந்திராஷ்டமம் அனுசம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 6:07 முதல் 11:27 வரை. அனுசம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11:27 மாலை 5:27 வரை சந்திராஷ்டமம். அனுசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாலை 5:27 முதல் இரவு 11:27 வரை சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்களிடம் இருந்த மன வருத்தம் நீங்கும். குறுகிய தூர பயணங்கள் அனுகூலம் தரும். புதிய முடிவுகளை எடுக்கும்போது அவசரப்பட வேண்டாம். வீடு, மனை மற்றும் நிலம் வாங்கும் தொடர்பான எண்ணங்கள் இன்று மேலோங்கும். மேச ராசியில் பிறந்தவர்கள் இன்று காளியம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இட தனஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இணைவதால் எதிர்பாராத தனவரவு உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படும். பேச்சாற்றலால் காரியங்களை சாதிப்பீர்கள். கண் தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே குருவும் சந்திரனும் இணைந்திருப்பதால் மனத்தெளிவு பிறக்கும். நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும். முகத்தில் பொலிவும் செயலில் வேகமும் கூடும். கஜகேசரி யோகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து செயலில் இறங்குங்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் குரு சேர்ந்திருப்பதால் விரயங்கள், வீடு வாங்குதல், நிலம் வாங்குதல், திருமணம் போன்றவற்றிற்கு செலவுகள் செய்ய நேரிடும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும். தூக்கமின்மை மற்றும் அலைச்சல்களை தவிர்க்கவும். கடக ராசியில் பிறந்தவர்கள் இன்று மாரியம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரனுடன் குரு இணைந்திருப்பதால் தொட்டதெல்லாம் பொன்னாகும். மூத்த சகோதர அல்ல சகோதரிகளிடம் உதவிகள் கிடைக்கும். நண்பர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தொகை கைக்கு சேரும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டு. அதிகப்படியான முதலீடுகளில் மற்றும் நிதானம் தேவை. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரனுடன் குரு பயணிப்பதால் வேலையில் பதவி உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்பு தேடி வரும்.
சமூகத்தில் அந்தஸ்து உயரும். தந்தையின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்தில் பிற விஷயங்களில் தலையிட வேண்டாம். வேலை தேடுபவர்களுக்கு இன்று வேலை கிடைக்க பொன்னான நேரம் இது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்திருப்பதால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு மற்றும் நீண்ட தூர பயணங்கள் அமையும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். குருவருள் முழுமையாக இருப்பதால் பெரியோர்களின் ஆசியை பெறுங்கள். துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இணைவதால் மறைமுக போட்டிகள் விலகும். வாரிசு சொத்துக்கள் அல்லது காப்பீடு மூலம் பணம் வரலாம். ஆராய்ச்சி மாணவர்களுக்கு சிறந்த காலம். வாகன பயணங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. வார்த்தைகளில் நிதானம் அவசியம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று சித்தர்களை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 5. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரனுடன் குரு பயணிப்பதால் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். புதிய கூட்டு தொழில் தொடங்க நல்ல நேரம். புது வாழ்வில் புகழ் கிடைக்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி விமர்சிப்பதை தவிர்க்கவும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இணைவதால் நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். பழைய நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான சூழல் நிலவும். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை. வயிறு சம்பந்தமான உபாதைகள் இன்று தீர வழி பிறக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சித்தர்களை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 7. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் பயணிப்பதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். பங்குச்சந்தை போன்ற ஊரக வணிகங்களில் நிதானம் தேவை. கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இன்று அனுமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 4. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இணைவதால் வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும். தாய்வழி உறவினர்களிடம் ஆதரவு கிடைக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் செலுத்தவும். மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. இன்று 12 ராசிக்கான பலன்கள் பார்த்தோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.